ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா மற்றும் ஆற்காடு ஆகிய பகுதிகளில் இன்று ஒரு நாளில் 3 வாகன விபத்துகள் நடந்து 2 பேர் பலியான நிலையில் 37 பேர் காயமடைந்தனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அருளரசன். வணக்கம் அருளரசன், விவரம். நிச்சயமாக ஜெயஸ்ரீ, ஆற்காடு அருகே இன்று தேசிய நெடுஞ்சாலையில் அடுத்தடுத்து 4 கார்கள் மோதி விபத்தில் 8 பேர் பலத்த படுகாயம் ஏற்பட்டு அரசு மருத்துவமனை அனுமதி. அது மட்டுமல்லாது வாலாஜா மற்றும் ஆற்காடு ஆகிய 2 இடங்களில் தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட மூன்று விபத்துகளில் 2 பேர் உயிரிழப்பு, 37 நபர்கள் அரசு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு, வேலூர், சென்னை, பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது. இச்சாலையில் இரு மாநிலம் இணைக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை என்பதால் தேசிய நெடுஞ்சாலையில் எப்பொழுதும் வாகனங்கள் நெரிசல் அதிகமாக காணப்பட்டு வந்த நிலையில் இன்று வழக்கம் போல் இந்த பாதையில் வாகனங்கள் பரபரப்புடன் இயங்கிக் கொண்டிருந்தன. இதனிடையே ஆற்காடிலிருந்து வேலூர் செல்லும் அப்போலோ கேச் அருகே உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் புதிதாக மேம்பால பணி அமைக்கும் பணிகள் பல மாதங்களாக நடைபெற்ற நிலையில் அப்பகுதியில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்பில் வாகனங்கள் வேகத்தை குறைக்கும் விதமாக தற்காலிக ஒரு வழிப்பாதை அமைக்கப்பட்டு அனைத்து வாகனங்களும் திரும்பும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவ்வழியாக ஆற்காட்டிலிருந்து வேலூர் நோக்கி வேகமாக வந்த கார் ஒன்று சற்று எதிர்பாராமல் முன்னால் சென்ற மற்றொரு 2 கார்கள் மற்றும் ஷேர் ஆட்டோவின் மீது மோதி பயங்கர விபத்து உள்ளது. இந்த விபத்தில் 3 கார்கள் மற்றும் ஒரு ஷேர் ஆட்டோ என 4 வாகனங்கள் விபத்தில் சிக்கி முழுவதாக சேதமடைந்தது. விபத்தில் 4 பெண்கள் மற்றும் 4 ஆண்கள் என 8 பேர் பலத்த காயம் ஏற்பட்டு ஆற்காடு அரசு மருத்துவமனை தீவிர சிகிச்சை அனுமதிக்கப்பட்டனர். இதனையடுத்து விபத்து சம்பவம் குறித்து ஆற்காடு நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனையடுத்து இதேபோல் விபத்து இன்று அதிகாலை 4 மணியில் சொகுசு பேருந்து ஒன்று கான்கிரீட் பீம்களை ஏற்றிச் சென்ற கண்டெய்னர் லாரி மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இதேபோல் வாலாஜா அடுத்த அமரந்தாங்கல் பகுதியில் பெங்களூரிலிருந்து சென்னை நோக்கி வந்த ஒரு கார் விபத்து ஏற்பட்டது. மேலும் இதேபோல் காலை அதிகாலையில் ஏற்பட்ட இந்த கண்டெய்னர் மோதி விபத்தில் ஒருவர் அதே போன்று இன்றும் 2 உயிரிழப்பு ஏற்பட்டு 37 நபர்கள் அரசு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்ட சம்பவம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி அருளரசன்.